ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்காக நான் அரை மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்காக பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகாய், 3 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன். சிறிதளவு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலையை தோலை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சாதத்துக்கு தேவையான உப்பு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சாதத்துக்கு தேவைப்படும் பொருட்கள். ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே கடலப்பருப்பும் வெள்ளுளுந்தும் போட்டு நிலக்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இந்த தேங்காய் சாதம் தேங்காய் ஊற்றி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், வாசம் நல்லாயிருக்கும். கடைசியாக தேங்காயையும் போட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் பெரட்டிட்டு நம்ம இந்த தேங்காய் சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி அதை இறக்கி வச்சிடலாம். 1 டம்ளர் அரிசி சாதம் நான் வடித்து வச்சுருக்கேன். அதையே அது கூட சேர்த்து பெரட்டினீங்கன்னா தேங்காய் எண்ணெய் மணத்தோட தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.